ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். ஸோ நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணாதான் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் நல்லபடியாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இது பண்ணாதான் இது பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஷார்ட் அண்ட் பொதுவாக வந்து ஆர்ட் ஆஃப் சவுண்ட் ரைட்டிங், ஃபோனடிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக டீல் பண்ண தெரிஞ்சாலே போதும். என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சவுண்டு கேட்குது, அந்த சவுண்டுக்கான சிம்பிள் போட்டு அந்த சவுண்டு திரும்ப வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இதுதான் பேசிக். இதில் வந்து தெளிவாக இருந்தீங்கனாலே போதும். ஸோ அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எதுக்காக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 hour ½ hour இந்த ஸ்ட்ரோக் உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் 2 hour ½ hour இந்த ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு தெரியும். சார் அது வந்து இது அவர்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? OUR 2 TO2 OUR அவர். ½ hourனா OF ஆஃப் OUR அவர். சார் நம்ம 2 hourனு எழுதிட மாட்டோமா, ½ hourனு எழுதிட மாட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஆறு வந்து இது மாதிரி தான் ஸ்ட்ரோக் வரும். எழுத மாட்டோமா? எழுத மாட்டோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஷயம். ஒன்று, நம்ம இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷில் எதுவுமே ஜாயின் பண்ணலாம், நமக்கு எதுவும் தெரியாது. சரிங்களா? வெறுமனே நம்ம ஷார்ட் ஹேண்ட் மட்டும் தான் புக்கு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 2 hour ½ hour தான் வரும். 2 hour ½ hour வந்து சென்டென்ஸ் நம்ம அதிகமாக வந்ததில்லை அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்ம போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னா, நல்லா பாருங்கள். ARE அப்படிங்கிறது பி ஃபார்ம் வெர்பு. புரியுங்களா? நல்லா பாருங்கள். ARE ஆர் அப்படிங்கிறது ஒரு பி ஃபார்ம் வெர்பு. அது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் வரும். அதாவது நவுன் ப்ரோனவுன் மேக்ஸிமம் சப்ஜெக்டை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த வெர்பு வரும். ஸோ 2 ஆஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து ARE கண்டிப்பாக வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ பேசிக்ஸ் நாலேஜ், அதோட சென்டென்ஸோட ஃபார்மேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ தெளிவான ஒரே விஷயம், நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லையும் படிக்கக்கூடியது, டீல் பண்ணக்கூடியது இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டில் நீங்கள் டீல் பண்ணக்கூடியது இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு கிடையாது. கிளாஸஸ் ஆரம்பிச்சது ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்காக, ஒரு எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்காக டியூஷன் போகிறீங்க இல்லையா? ஸோ அங்கே போய்ட்டு வந்து சில விஷயங்கள் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணுமே ஒழிய, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் முடியும், நமக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் படிக்க முடியும்னு நினைக்காதீங்க. எவ்வளவோ மாணவர்கள், தமிழ் மீடியம் மாணவர்கள் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டை ரொம்ப அழகாக வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்ஸ் ஓவர் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரைட்டிங் கெப்பாசிட்டி தான். புரியுதுங்களா? ஸோ அது ஆர்ட் ஆஃப் சவுண்ட் ரைட்டிங் சொல்லுவோம், ஃபோனடிக்ஸ். அதை கரெக்டாக டீல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? இது ஜாயின் பண்ணால் தான் பண்ண முடியும் இல்லை. இது ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் மட்டும் பண்ணுங்க. நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு போக எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது சார் அப்படின்னா ஒரு 1 hour ஆர் 1.5 hour பர் டே இது போதும். இருக்குன்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி வந்து இது கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அதை டீட்டெயில் புரியும் நினைக்கிறேன். ஸோ தாராளமாக ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்மளுடைய ஷார்ட் ஹேண்ட் கிளாஸும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற கிளாஸ் தான் உங்களுக்கான ஷெடியூல் அப்படிங்கிறது. உங்களுடைய ஸ்டேஜ் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? ஸோ உங்களுடைய நாங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வாட்ஸ்அப் இண்டிவிஜுவல் குரூப்பில் உங்களுடைய ஸ்டேஜை பேஸ் பண்ணி தான் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் அதை கிளியராக மென்ஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில் கேட்கணும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணுற மாதிரி தான் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.